ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சீனி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஆண்டோடைய ஆசீர்வாதமான வார்த்தையை பார்க்க போயிடும். காட்ஸ் கிரேஸ், ஆண்டவரின் கிருபை. இதை பார்ப்பதற்கு முன் நம்ம சேனல் சீனி சேனல் இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சீனி சேனல்னால் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல், கவிதை, டிப்ஸு, குக்கிங், காமெடி, ஓன் சாங்கு, மியூசிக்கு, ஆல்பம், டிப்ஸு, சோசியல் அவேர்னஸ், ஸோ உங்கள் மனதின் பொருட்கு எல்லாமே நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஸோ துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். Many sorrow shall be to the wicked, but he that trusteth in the Lord, mercy shall compass him about. ஸோ இதுதான் இன்றைய ஆசீர்வாதம். நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, ஐயா கெட்டவனெல்லாம் ரொம்ப நல்லா ஆசீர்வாதமாக இருக்கானே, நான் உண்மையாக நேர்மையாக இருக்கிறேன், நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அநியாய வழியில் போகிறவங்களாம் நல்லா ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கிறான், நிறைய ஏமாற்றி பிரார்த்தனை பண்ணி கொள்ளை அடிக்கிறவனா இன்றைக்கி சந்தோஷமாக நல்லா இருக்கிறான், ஆனால் நான் இன்னும் அப்படியே இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறீங்களே. ஆனால் அவங்களுக்கு அநேக வேதனைகள் வருமாம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், நீங்கள் யாரை தான் ஏமாற்றி என்ன தான் நீங்கள் வேறு வழியில், பாவ வழியில் போனாலும், அநியாயமான வழியில் போனாலும், நேர்மை இல்லாத வழியில், குறுக்கு வழியில் என்ன தான் நீங்கள் போனாலும், பணம் சம்பாதிச்சாலும், புகழ் பெற்றாலும், பதவி பெற்றாலும், என்ன திருட்டு தான் எந்த கேட்டகரியில் வரேன், அவங்க நீதிமன்றம், அவங்க அக்கிரமக்காரர் சொல்லலை, அந்த கேட்டகரியில் இருக்கிற மெம்பர்ஸை சொல்கிறேன். இப்போ வாழ்க்கை நல்லது போல் இருக்கலாம், ஆனால் பின்கள் வருமாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆசீர்வாதமே இல்லையே, எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்கிறேங்க பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி புலம்புறதை விட்டு விட்டு யாரை நீங்கள் நம்பி இருக்க வேண்டுமென்றால், உங்களை படைத்த, உங்களை உருவாக்கின, உங்களை ஆசீர்வதிக்க போகிற, உங்களை விடுதலையாக்க போகிற, உங்கள் பாவங்களை மன்னிக்க போகிற அந்த தேவனாகிய இயேசுவையே நீங்கள் என்ன பண்ணணும், நம்பி இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நம்பி இருந்தும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் சோர்ந்து போய் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்களா, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடியினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். His grace surround you. ஸோ அவருடைய கிருபை உங்களை சுற்றி இருக்குமா. அப்படின்னா இன்னும் அர்த்தம்னா, உங்களுக்கு வரப்போகிற ஆபத்து, உங்களுக்கு நேரிட போகிற நஷ்டம், உங்களுக்கு வரப்போகிற இன்னல், துன்பம், கஷ்டம் எல்லாமே யாரை அணுகாதுன்னா உங்களை நெருங்காது. ஏன்னா உங்களை சுற்றி கதவுடைய அந்த கிருபை இருக்குன்றதுனால, அவர் உங்களை காப்பாற்ற அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால, தேசப்ப உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால, இந்த கஷ்டம், நஷ்டம், பாவம், மோசங்கள் எதுவுமே என்ன ஆகுதுன்னா உங்களை சேராது, உங்களை தொடாதான். இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். இதை விட உங்களுக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் வேணும்? அவருடைய mercy shall compass on you. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் இந்த 2020 எண்டு இப்படி ஆயிடுச்சு, 2021 இப்படி இருக்குமோ நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்கள் இயேசுவை நம்பி இருந்தால் அவருடைய கிருபை நிச்சயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். அவருடைய கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய கிருபை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கடைசி வரைக்கும் உங்களை வழி நடத்தும். உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஸோ இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். ஸோ நீங்கள் அந்த டிஃப்ரென்சியேஷனை பார்க்கணும், துன்மார்க்கரா இல்லை நீங்கள் நீதிமான்களா. ஸோ நீங்கள் துன்மார்க்கராக இருக்கணும்னா, கெட்ட வழியில் போகணுன்னா அதன் வழி பாதாளம் தான். நீங்கள் நல்ல வழியில் வரணும்னா, உத்தமமாக நீதியாக, உண்மையாக, நேர்மையாக நீங்கள் இருந்து
அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நம்பி இருக்கும்போது, அவரையே சார்ந்து இருக்கும்போது, அப்போது உங்களுக்கு அவருடைய கிருபை நிச்சயம் சொந்துக்கணும். இன்றைக்கி கொரோனா வேக்சின் அது இதுன்னு குழப்பம் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கவலையும் கன்ஃபியூஷன் குழப்பம் அடைய வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கின்றபடியால் அவர் அனுமதிக்காத எதுவும் உங்களை வந்து சேராது. சரிங்களா? அதனால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஓகே, ஸோ இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி பிரியமானவர்களே.